தயவு செஞ்சு கொடுத்துருங்களேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ஆட்டோ ஓட்டுநர் மது போதையில வந்து வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் கிட்ட கெஞ்சி கெஞ்சி அவங்கள பாடாப்படுத்தி இருந்திருக்காரு. ஒரு வழியா காவல்துறையினர் அவரை விசாரணைக்காக அழைச்சிட்டு போயிருக்காங்க. மது போதையில ஆட்டோவை ஓட்டிட்டு வந்ததால ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதால ஆட்டோ ஓட்டுநர் இந்த மாதிரி செஞ்சிருக்காரு. கடலூர் மாவட்டம் புவனகிரியிலிருந்து விருதாசலம் போகக்கூடிய சாலையில சேத்தியாத்தோப்பு குறுக்கு தெரு பகுதியில சிதம்பரம் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் விமலா அவர்கள் ஆய்வு பணியை மேற்கொண்டுட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் திடீர்னு அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஆய்வாளர் மேலேயே மோதிர மாதிரி வந்து நின்றிருக்கு. அதுல இருந்த ஆட்டோ ஓட்டுநரை ஆய்வாளர் பிடிச்சு விசாரிக்கும் போது அவரு மது போதையில இருந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதை தொடர்ந்து அவருடைய ஆவணங்கள் எல்லாத்தையுமே ஆய்வாளர் பறிமுதல் செஞ்சிருந்திருக்காங்க. அப்பதான் வேற வழி இல்லாத ஆட்டோ ஓட்டுநர் தன்னுடைய ஆவணங்கள் எல்லாத்தையும் கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி ஆய்வாளர் கிட்ட கெஞ்சி இருந்திருக்காரு. அவங்க குடுக்க மறுத்ததை தொடர்ந்து விடாம ஆட்டோ ஓட்டுநர் கெஞ்சிக்கிட்டே இருந்திருக்காரு. இப்படி ஆட்டோ ஓட்டுநர் வட்டார போக்குவரத்து ஆய்வாளரை பாடாப்படுத்தி இருந்த நிலையில தான் ஒரு வழியா போலீசார் அவரை விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருந்திருக்காங்க. இதனால அங்க கொஞ்ச நேரத்துக்கு பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு.